என்னை அழைத்த காரணம் என்ன? ஆமா சொல்ல வேண்டுமா? ஆமா தாத்தா, எங்கே தாத்தா நாங்கள் ஒன்றுமே இல்லாத இந்த 9 ஆண்டும் 9வது வனமும் கூட வந்தோம். இப்பொழுது இதோ இந்த 10வது வனம் பாலைவனத்திலே உண்ண உணவும் இல்லை, உண்ண காய் கனியும் கிடையாது, குடிக்க தண்ணீரும் கிடையாது. இங்க நாங்கள் எப்படி தாத்தா உயிர் வாழ்வது? அது மாத்திரம் இல்ல தாத்தா, இதோ நாங்கள் அடுப்பு மூட்டி தீ கொளுத்தி ஏதாவது உணவு செய்ய வேண்டும் என்றாலும் கூட துரியோதனனுடைய கட்டளை என்ன தெரியுமா? இதோ அவர்கள் எங்கேயாவது புகை வந்ததே உண்டானால் கூட பார்த்து மீண்டும் இன்னும் 12 வருடம் வனவாசம் ஓட்டி வைத்து விடுவேன் என்று பாரங்களில் பறைசாடி எழுதி வைத்திருக்கிறார்கள் தாத்தா. அப்படியா? ஆமா. அப்படி இருக்க நாங்கள் எப்படி காலம் கழிப்பது? தர்மபுத்திரா 12 அல்ல, இன்னும் நீங்கள் 36 வருடம் கழித்து வந்தாலும் துரியோதனன் உங்களுக்கு நாடை கொடுக்க மாட்டான். அப்படியா? ஆமா. 12 22 எத்தனை 12 ஆனாலும் கூட திரும்பி வரும்போது உங்களுக்கு நாடு கிடையாது, துரியோதனை கொடுக்க மாட்டான். துரியோதனை கொடுக்க மாட்டான். அது எப்படி என்றால் உங்களை ஒழிப்பதற்காக ஆயுதங்கள் சேகரித்து கொண்டு இருக்கிறான். பொருந்தவர் பூமி ஆழ்வார், முன்னோர்கள் பொறுத்திருந்தால் நமக்கு பாக்கியம் கிடைக்கும், எங்கும் நமக்கு கிடைக்காம போகாது. அப்படியா? என்று தாத்தா இருக்கிறார். ஆலோசனை செய்வார். அதுக்காக நீ ஒரு சண்டை போட வேண்டாம், சண்டையை நிறுத்துங்க. அப்படியா? இப்படி இருந்தால் ஆகாது. ஆமா. 5 பேர்கள் யாராவது டெல்லிகிரி சென்று 5 முக பாசுக்கணியை பெற்று வந்தால் அந்த துரியோதனாதிகளை வெல்லலாம், நாடு ஆளலாம், இந்த காடும் ஆளலாம். அப்படி நீங்கள் 5 ஒருவர் சென்று சிவனிடத்திலே பாசுபதக்கனை பெற்று வந்தது உண்டானால் நாடை நீங்கள் ஆளலாம், இல்லை என்றால் முடியாது என்று சொல்லுகிறீர்கள். ஆமா. அப்படியா? ஆமா. அப்படி இருக்க இதோ நாடு நகரம் தோற்றவனும் நானே, சூதாடியவனும் நானே.